வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிஎஸ்ஏல செக்ஷன் 5 ஆஃப் பிஎஸ்ஏ பார்ட் 1 வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்ட் 1ல பிஎஸ்ஏ செக்ஷன் 5ல முதல்ல டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஃபேக்ட்ஸ் which are occasion, cause or effect of facts in issue or relevant facts. இதுதான் வந்து செக்ஷன் 5 ஆஃப் பிஎஸ்ஏல சொல்றது. சரி, இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ஸ் which are the occasion, cause or effect, immediate or otherwise, of relevant facts or facts in issue, or which constitute the state of things under which they happen, or which afforded an opportunity for their occurrence or transaction are relevant. இதுதான் இந்த செக்ஷன் வந்து சொல்லுது. சரி, அப்ப இந்த செக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன்ல சில வேர்ட்ஸுகள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? அதாவது அக்கேஷன், காசு, எஃபெக்ட், ஸ்டேட் ஆஃப் திங்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரியாக ஒரு முக்கியமான வேர்ட்ஸுகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த செக்ஷன் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்களே வந்து நான் சொல்ற அந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். சரியா? அப்ப இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல உள்ள முக்கியமான எலிமெண்ட்ஸை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி செக்ஷன் 5 பொறுத்தளவுக்கு அக்கேஷன், காசு, எஃபெக்ட், ஸ்டேட் ஆஃப் திங்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த 5 பாயிண்ட் வந்து நீங்க வந்து முக்கியமா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இருக்கு. அப்ப இப்ப முதல்ல பார்ப்போம். அதாவது அக்கேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why அல்லது when the event happened அப்படிங்கிறது தான் வந்து அக்கேஷன். அதாவது என்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அந்த நிகழ்வு, அந்த இன்சிடென்ட் அல்லது அந்த மாதிரி இது வந்து நடந்திருக்கு, அது வந்து அக்கேஷன். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு சிம்பிளா முதல்ல ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். இப்போ ஒரு பெண்ணு தனிமையில வீட்டுல வந்து வசித்து வர்றாங்க, இது வந்து இட்ஸ் அன் அக்கேஷன், இது வந்து இட்ஸ் அன் சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்போ ஒரு மர்டர், அந்த பொண்ணு நாளைக்கு வந்து இறக்குறாங்க. அப்ப ஏற்கனவே அந்த பெண் பல நாட்களாக தனிமையில் அந்த வீட்டில் வசித்து வந்தார்கள், இட்ஸ் அன் அக்கேஷன். சரியா? இப்போ ஒருத்தன் வந்து பணம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சம் ரூபாய் பணத்துல வந்து பாக்கெட்ல வச்சிருக்கான். வச்சுட்டு ஒரு ஃபேர், ஏதோ ஒரு ட்ரேட் ஃபேரோ அல்லது வந்து ஏதோ ஒரு எக்ஸிபிஷனுக்கோ போறான். அங்க ராபரி நடக்குதுன்னு வச்சுக்க. அப்ப இந்த அக்கேஷன் என்ன அப்படின்னா, அவன் 1 லட்சம் ரூபாய் பணத்தோட அந்த ஒரு ட்ரேட் ஃபேர்ல அல்லது எக்ஸிபிஷன்ல இருந்தான், போனான் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் அக்கேஷன். சரி, இப்ப ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, ஒரு கேதரிங் இருக்கு, அந்த ஃபெஸ்டிவல்ல ஒரு கிரைம் நடக்குது. அப்ப இப்ப அந்த திருவிழா நடந்துச்சு, இது வந்து ஒரு அக்கேஷன். எங்க கிரைம் நடந்துச்சு அப்படிங்கிறது, அப்ப வந்து திருவிழா நடந்துச்சுங்கிறது இட்ஸ் அன் அக்கேஷன். அப்ப why அல்லது when the event வந்து happened. ஸோ இப்போ புரியுதா? அப்ப அக்கேஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இது என்னன்னா, இது வந்து facts that set the scene or circumstances for the main event. இதுதான் வந்து மெயினா சொல்றத அக்கேஷன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றோம், இந்த வேர்டு அக்கேஷன்ங்கிறது. சரி, அடுத்து வந்து காஸ், காரணம், காஸ். அப்ப why, what led to the event, அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்ன காரணம், why, ஏன் ஏற்பட்டது. அப்ப ரீசன் ஆர் ட்ரிகர் ஃபார் த ஃபேக்ட் இன் இஷ்யூ. அதாவது அது மேபி வந்து அந்த டைரக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ப்ரீவியஸ் டிஸ்பியூட் ஒன்று வந்து இருக்கு, ஒரு மர்டர் நடக்குது, ஏற்கனவே அவர்களுக்கு இடையில ஏற்கனவே ஒரு டிஸ்பியூட் இருக்குது, அல்லது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டா இருக்கலாம், மணி டிஸ்பியூட்டா இருக்கலாம்,
அல்லது வேற வந்து ஏதாவது பர்சனல் லைஃப்ல உள்ள டிஸ்பியூட்டாக இருக்கலாம். ஸோ இந்த டிஸ்பியூட்டு மேபி வந்து அந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம். சரியா? அப்ப ப்ரீவியஸ் டிஸ்பியூட் என்ன காரணம், ஒய் அந்த மர்டர் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, காஸ் டிஸ்பியூட். அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், மெடிக்கல் கண்டிஷன். இப்போ ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, இந்த இறந்து போனதுக்கான காரணம் வந்து ஏற்கனவே அவருக்கு இந்த மாதிரியான வியாதிகள்லாம் இருந்துச்சு, அதனால வந்து இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் வந்து என்னன்னா, அப்ப இது காரணம். சரியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஒரு கொலை நடக்குது, அதுக்கு முன்னாடி 2 பேர்த்துக்கு இடையில பெரிய ஹீட்டட் ஆர்குமெண்ட் நடந்துச்சு, 2 பேர்த்துக்கு இடையில வந்து சண்டை நடந்துச்சு. இப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த ஆர்குமெண்ட்டுக்கு தான் அடுத்து வந்து கொலையில போய் முடியுது. அப்ப இந்த ஆர்குமெண்ட், அப்ப காஸ் எந்த இது வந்து இந்த இது அந்த ஆர்குமெண்ட் நடந்தது இல்லையா, இது வந்து இட்ஸ் ப்ரேயர் ஆர்குமெண்ட்டுங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு காரணமா இருக்கலாம். அப்ப ப்ரேயர் என்மிட்டி, ஏற்கனவே உள்ள மோட்டிவ், ப்ரேயர் மோட்டிவ். சரியா? ஈவன் வந்து ப்ரொவோகேஷன், இந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடி காரணம் என்னன்னா, அவன் வந்து ரொம்ப ப்ரொவோகேட் ஆயிட்டான், அவன் வந்து அது. ஸோ இது எல்லாமே என்ன காஸ். இப்போ ஒரு டெத்து நடக்குது, அதுக்கு முன்னாடி பாய்சன் வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த பாய்சன் கொடுத்தது வந்து என்னன்னா, அந்த இறப்புக்கு எது காரணம், அந்த பாய்சனை வந்து சாப்பிட்டது காஸ், அதுதான் காரணம், காஸ். ஸோ அதனாலதான் இறப்பு ஏற்பட்டது. ஸோ இப்போ நம்ம காஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படிங்கிற கேள்வியை போட்டீங்கன்னா, அதனாலதான் அந்த ஈவெண்ட் நடந்துச்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா, இந்த காரணம் இருக்கு இல்லையா, அதுதான் காஸ் அப்படிங்கிறது, CAUSE. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து வேர்ட் பார்த்தீங்கன்னா, எசென்சியல் எலிமெண்ட்ல அந்த செக்ஷன்ல எஃபெக்ட். ஏன்னா இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து இதுக்குரிய மீனிங் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தென் வந்து செக்ஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். தட் இஸ் வந்து அதில் வந்து எந்த ரிஸ்க்கும் இல்லை. ஸோ இப்போ 3வது வேர்டு என்ன சொல்கிறேன், எஃபெக்ட். எஃபெக்ட் அப்படிங்கிறது வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட். சரியா? அல்லது வாட் ஹேப்பன் அஸ் எ ரிசல்ட். ஸோ ஒரு இது ஈவென்ட் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸு. சரியா? இப்போ கொலை நடந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் விட்டுட்டு போன வந்து பாதங்களில் விட்டுட்டு போன ஃபுட் பிரிண்ட்ஸு, இல்லை 2 பேருக்கு இடையில உள்ள டேப் ரெக்கார்டிங்ஸு கிரைமில் இருக்கிறது, அல்லது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொலை நடந்திருக்கும், பாடியை வந்து ஒரு இடத்துல இருந்து இழுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பாடியை வந்து அந்த ஃபுல்லாக இதில் போகிறப்ப இழுத்துட்டு போகிறப்ப ஃபுல்லாக பிளட் ஸ்டெயின்ஸ் ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். சரியா? இப்போ இது வந்து என்னன்னா, அப்போ அந்த பிளட் ஸ்டெயின்லாம் வந்து பார்க்குறப்ப இது இட்ஸ் அன் எஃபெக்ட். எதனோட எஃபெக்ட், கொலை நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பிளட் ஸ்டெயின்லாம் கிடக்குது இல்லையா, இது வந்து இட்ஸ் அன் எஃபெக்ட். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கவரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஸ்டோலன், அதாவது ரெக்கவரி ஆஃப் தி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, தெஃப்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கொண்டு போய் அடமானம் வச்சிருப்பான், அங்கேருந்து எடுப்பாங்க. அல்லது வீட்டில் கொண்டு போய் வச்சிருப்பான், அந்த தெஃப்ட் ஆன ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் இருக்கும். அப்போ இது வந்து ஆஃப்டர், இட்ஸ் எஃபெக்ட். தெஃப்ட் நடந்துருச்சு, முதல்ல எடுத்துட்டான். இது வந்து அதுக்கப்புறம் நடக்கிறது என்னன்னா, இவன் கொண்டு போய் எங்க வச்சிருக்கான், இவன் வீட்டில் வச்சிருக்கான். யாரு திருடனோ அவன் வீட்டிலேயே வச்சிருக்கான். அப்ப வீட்டில இருந்து எடுக்கப்படுது பொருள் அஸ் எ ரிசல்ட். அப்ப இது வந்து இட்ஸ் அன் எஃபெக்ட். அதுவும் காட்டி கொடுத்துரும் இல்லையா. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரைம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே இருக்கான். அன்னைக்கு வந்து கிரைம் நடந்த அன்னைக்கு வந்து ஃபுல்லாக அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 5 நாள் ஆளே எஸ்கேப் ஆயிருக்கான். இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏதாவது இதெல்லாம் எஃபெக்ட், ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு. ஸோ அப்போ அவுட்கம் ஆர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் தி ஃபேக்ஷன் இஷ்யூ, இது ஃபுல்லாகவே வந்து என்னன்னா அதுதான் வந்து எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு வேர்டு சொன்னேன், ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், அதாவது சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸ்டேட் ஆஃப் திங்ஸுங்கிறது எக்ஸிஸ்டிங் ஃபிசிக்கல் ஆர் ஃபேக்சுவல் கண்டிஷன்ஸ் அட் த டைம் ஆஃப் அக்கரன்ஸ். இது வந்து எக்ஸ்பிளைன் ஹவு த ஃபேக்ஷன் இஷ்யூ ஹேப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், blood stains at the scene of a crime. ஆல்ரெடி சொன்னேன், இப்போ சீன் ஆஃப் கிரைமில் வந்து நிறைய அதனால தான் அந்த ரத்தக்கரை படிந்த மண், ரத்தக்கரை படியாத மண், பிளட் ஸ்டெயின்ஸ் வந்து அங்கே கிரைம் சீனில் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு கிரைம் சீனில் வந்து ஒரு கதவு வந்து உடைக்கப்பட்டிருக்கு,
அல்லது வந்து விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதோ வந்து அங்கே வந்து அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏதோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் இந்த வந்து ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், அதாவது அங்கங்கே என்னென்ன இருக்கு, சர்க்கம்ஸ்டன்ஸ், பிசிக்கல் ஆர் ஃபேக்சுவல் கண்டிஷன் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணுறாங்க இல்லையா கிரைம் சீனில். ஸோ இதுதான் ஸ்டேட் ஆஃப் திங்ஸுங்கிறது. எங்கே அந்த இடத்துல என்னென்ன கிடந்துச்சு, இங்கே வந்து பிளட் ஸ்டெயின் கிடந்துச்சு, இந்த இதில் வந்து ஒரு ஒரு கதவு உடஞ்சிருச்சு அந்த வீட்டில் வந்து, பாடி வந்து பார்த்தீங்கன்னா குப்புற கிடந்துச்சு, இல்லை பாடி மல்லாக்க கிடந்துச்சு, இல்லை கிழக்கு பேருக்கு பார்த்து கிடந்துச்சு, சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை வந்து லைட்டு வந்து அங்கே வந்து இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரு போஸ்ட் மரம் இருந்துச்சு, லைட் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், ஸ்டேட் ஆஃப் திங்ஸ். அந்த இடத்துல பிரேத பரிசோதனைங்கிறது வேற, பிரேத விசாரணைலாம் சொல்றாங்க இல்லையா, இன்கொஸ்ட்லாம் சொல்றாங்கல்ல. இப்போ இன்கொஸ்ட்லாம் மெயினாக எதுக்காக பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் அதுக்காக தான் பண்றது இன்கொஸ்ட். ஆனால் வந்து அது ப்ராப்பரா அப்படிங்கிறது அதுக்கு வேற கொஸ்டின். பட் இன்கொஸ்டோடைய பர்பஸ் என்ன? பிரேத விசாரணை. அந்த பிரேதம் எப்படி கிடந்துச்சு, பக்கத்தில் என்ன இருந்துச்சு, இங்கே இது கிடந்துச்சு, அங்கே இது கழுகு கிடந்துச்சு, இதெல்லாம் வந்து சொல்றதுதான் ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், சரியா? ஸோ அப்ப இது என்ன அப்படின்னா, general situation or environment in which the faction issue took place. இதுதான் வந்து என்னன்னா ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், சரியா? ஸோ அடுத்து வந்து இப்போ அடுத்த வேர்டு, ஃபிஃப்த் வேர்டு இந்த செக்ஷன்ல பார்க்க வேண்டியது ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய கிரைமு எப்படி நடக்குதுன்னா, சான்ஸ் கிடைக்கிறப்ப தான் வந்து அது நிறைய நடக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப தான் வந்து ஒருத்தன் வந்து கிரிமினலாக கூட ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இட் ரெஃபர்ஸ் டு சான்ஸ் ஆர் பாசிபிலிட்டி ஃபார் எ பர்சன் டு கமிட் தி ஆக்ட். அதுதான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு 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 ஆக்ட், ஒரு செயல் நடக்கிறதுக்கு வந்து ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு விக்டிமுடைய ஹேபிட் என்ன அப்படின்னு ஒருத்தன் வந்து தொடர்ச்சியாக அப்சர்வ் பண்ணியிருக்கான், தொடர்ச்சியாக அப்சர்வ் பண்ணி அவனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நாலேஜ் ஆஃப் த விக்டிமுடைய ஹேபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ், அதனால அவனுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சனால இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ என்ன பண்ணுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்ன கிடைக்குது, அந்த இது ரெகுலராக அந்த பொண்ணு வாக்கிங்க்கு இத்தனை மணிக்கு 6லேருந்து 7 மணிக்கு இத்தனை மணிக்கு போகுது, இட்ஸ் எ ஹேபிட்டு. இந்த இது வந்து அவனுக்கு வந்து நாலேஜ் இருக்கு, பாசிபிலிட்டி வந்து இவன் வந்து அந்த வாக்கிங் இதில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து வேலை பார்க்குற ஒரு பையனாக இருக்கலாம். ஸோ அப்போ பாசிபிலிட்டி, சான்ஸ், சரியா? இப்போ ஒரு ஒரு அக்யூஸ்டும் டிசீஸ்டும் கடைசியாக அவங்க 2 பேரும் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அங்கே இருந்தாங்க, லாஸ்ட் சீனு, சரியா? இதெல்லாம் வந்து அந்த கிரைமு அதுக்கப்புறம் நடந்துருது. அப்போ சான்ஸ் என்ன இருக்குன்னா, அவனும் கொலை பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு, ஏன்னா அவன் கடைசியாக ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கான். இந்த இது டைரக்டா அந்த பொண்ணு போறப்ப ஃபாலோ பண்ணியிருக்கான், அங்க இல்லை அந்த இடத்துல அவன் இருந்துகிட்டே இருந்திருக்கான். அப்போ அவனும் ஒரு பாசிபிலிட்டி தான், இது எல்லாமே சான்ஸ் தான். அதுக்கப்புறம் மற்ற எவிடன்ஸுகளை வச்சு ப்ரூவ் பண்றதுங்கிறது வேற, சரியா? அல்லது அந்த டயத்துல, கொலை நடந்த டயத்துல அவன் வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கான், ஒரு அதுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. ஸோ அல்லது அந்த வீட்டுக்கு வந்து டெய்லி பால் கொடுக்க இவன் தான் வர்றான், இவன் தான் அந்த வீட்டில் ரெகுலர் ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த வீட்டில் உள்ள ஓனரம்மா வந்து இறக்குது. அப்போ வந்து என்னன்னா இவனுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு, இவனும் கொல்றதுக்கு, எத்தனையோ பேர் கொண்டிருக்கலாம், யாரோ கொண்டிருக்கலாம், இவனும் கொல்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி, சான்ஸ் வந்து இருக்கு. அப்ப அந்த பாசிபிலிட்டியை மட்டுமே வச்சுக்கிட்டு இவர் தான் கொண்டான்னு சொல்லி சொல்ல முடியாது. அதுக்கு மற்ற எல்லா ஃபேக்டையும் ப்ரூவ் பண்ணணும். இவன் வந்து சப்போஸ் வந்து அடுத்து வந்து இவன் கன்ஃபெஷன் கொடுத்துருக்கலாம், அல்லது வந்து இவன்கிட்ட வந்து கைரேகை எது, அது மாதிரி எல்லா ஃபேக்டையும் பாசிபிலிட்டி, சான்ஸ் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்ப சிச்சுவேஷன் வந்து ஃபெசிலிட்டேட்டிங் தி கமிஷன் ஆஃப் தி ஆக்ட், சரியா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இந்த 4 வேர்டு இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 4 வேர்டுகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். அதாவது இதே இதுக்கு அந்த வேர்ட்ஸுகள் இருக்கியா, நான் ஆல்ரெடி சொன்னதுக்கு இப்போ ஒரு இப்படி எடுத்துங்க. அதாவது ஏங்கிற ஒரு நபர் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பிங்கிறவருடைய வீட்டை வந்து ஃபயர் பண்ணிட்டாரு, எரிச்சிட்டாரு
அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். அப்போ இதில் ஃபேக்ஷன் இஷ்யூ என்ன அப்படின்னா, வெதர் ஏ வந்து பியோடைய வீட்டை ஃபயர் பண்ணிட்டாரா, இது ஃபேக்ஷன் இஷ்யூ. சரி, இப்போ இந்த செக்ஷன் அந்த 5 பிரகாரம் பிஎஸ்ஏல பிரகாரம் எது ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸு அப்படின்னு பார்க்கலாம். பார்க்குறப்ப காஸ், இப்போ ஆல்ரெடி சொன்னீங்களே அந்த வேர்டு காஸ், காரணம். இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வந்து இருந்துச்சு. அப்போ இது வந்து காஸ். அந்த அதாவது பியோடைய ப்ராப்பர்ட்டி எரிஞ்ச நிலையில் இருக்கு. அப்போ இந்த எரிஞ்சதற்கான காரணம் மேபி இது ஒரு காரணமாக இருக்கலாம். என்னன்னா, ஏவுக்கும் பிக்கும் ஆல்ரெடி வந்து ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருந்துச்சு அப்படிங்கிறது மேபி காஸ். இது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம், காஸ். சரியா? அடுத்த அக்கேஷன் பற்றி பாரு. அதாவது அந்த எரிஞ்ச அன்னைக்கு ஏங்கிற நபர் ஒரு வழக்கத்திற்கு மாறா நிறைய பெட்ரோல் வந்து வாங்கினாரு கடையில். அப்ப வால்யூம் ஆஃப் பெட்ரோல் வந்து வாங்கினது, அதிகமாக வாங்கினது, பர்ச்சேஸ் பண்ணது, இட்ஸ் அன் அக்கேஷன். சரியா? அப்ப இதை வந்து யாரோ பார்க்குறாங்க, வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து இட்ஸ் அன் அக்கேஷன் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்குன்னா, இந்த பற்ற வைக்கிறதுக்கு இந்த பெட்ரோல் வாங்கினது இட்ஸ் அன் அக்கேஷன், இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப அடுத்து வந்து எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்ங்கிறது, அப்போ இந்த பற்ற வச்சதுனால பியோடைய வீடு டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீஸ் ஹவுஸ்ங்கிறது இட்ஸ் அன் எஃபெக்ட். எதனால? பற்ற வச்சதுனால தான் அந்த வீடு வந்து ஃபுல்லாக டேமேஜ். அப்போ டேமேஜ் ஆன வீடு இருக்கு, இது எஃபெக்ட். அப்போ இப்போ இதுக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா அப்போ என்ன அப்படிங்கிறது, என்ன காரணத்தினால, எந்த சூழ்நிலையில அந்த வீடு வந்து இப்படி ஆச்சு அப்படிங்கிறத நோக்கி போகலாம். அப்போ எஃபெக்ட்ங்கிறது அவன் வீடு எரிஞ்ச நிலையில இருந்துச்சு, அவங்க வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு காயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு, இது எஃபெக்ட். அடுத்து ஸ்டேட் ஆஃப் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ப்ரையர் த்ரெட்ஸ். அதாவது 2 பேர்த்துக்கும் இடையில, அந்த ஏபிக்கும் பிக்கும் இடையில ஆல்ரெடி வந்து ப்ரேயர் த்ரெட்ஸ் இருந்திருக்கு. அதாவது ஏ வந்து திருப்பி பியை வந்து நிறைய தடவை த்ரெட்டன் பண்ணியிருக்காரு, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அதுக்கு வந்து அந்த மாதிரி அதை பார்த்துருக்காங்க. அப்போ சூழ்நிலை 2 பேர்த்துக்கு இடையில ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை வந்து இல்லை, டென்ஸ்டு சூழ்நிலை தான் இருந்துச்சு அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் திங்ஸ். ஸோ அப்போ ஒரு இன்சிடென்ட் ஃபேக்ஷன் இஷ்யூ, இதில் என்ன சொன்னேன், ஏ வந்து பியோடைய வீட்டை அவரு தான் எரிச்சாரா இல்லையா ஃபேக்ஷன் இஷ்யூல. அப்போ வந்து காரணங்கள், காசு, ப்ராப்பர்ட்டி, அவங்க 2 பேருக்கு டிஸ்பியூட் இருக்குங்கிறது ஒரு காரணம். அதே மாதிரி அவன் பெட்ரோல் வாங்கினாங்கிறது வந்து ஒரு அக்கேஷன், ஏன்னா அந்த பற்ற வைக்கிறதுக்காக. அதே மாதிரி வீடு வந்து எரிஞ்ச நிலையில இருந்துச்சுங்கிறது அந்த இதனால, பிரச்சனைனால வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு பற்ற வச்சதுனால எரிஞ்ச நிலைக்கு வந்திருக்கு வீடு, எஃபெக்ட். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு இடையில இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சுச்சுவேஷன், டென்ஸ் சுச்சுவேஷன்ங்கிறது இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் திங்ஸ். அப்ப இந்த வேர்ட்ஸ்கள் வந்து முக்கியம் இந்த செக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே. சரியா? சரி, இப்ப இந்த வேர்ட்ஸ்களை பார்த்துட்டீங்களா? எலிமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் 5ல. இப்போ வாங்க செக்ஷனுக்கு திருப்பி போவோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணுவோம். Facts which are occasion, cause or effect of faction issue or of relevant facts. Facts which are the occasion, cause or effect, immediate or otherwise, of relevant facts or faction issue, or which constitute the state of things under which they happen, or which afforded an opportunity for their occurrence or transaction are relevant. அப்ப இதுல எல்லாமே ஒரு இதுல ரெலவெண்ட். ஒரு ஃபேக்ஷன் இஷ்யூல எதெல்லாம் முக்கியமா ரெலவெண்டா பார்க்கப்படுது? அப்போ ஒரு காரணம், அதாவது ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அப்புறம் ரீசெண்டாக கடைசியாக சொன்ன எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு வீடு இது பண்ணிட்டோம்னு சொல்கிறப்ப அதுலேயே வந்து நீங்கள் புரிஞ்சு எது இப்போ அந்த ஃபேக்ஷன் இஷ்யூல இதெல்லாம் ரெலவெண்ட்டு. அதாவது அந்த காரணம், ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருந்துச்சு, காசு, அதுக்கப்புறம் பெட்ரோல் வாங்கின அக்கேஷனுங்கிறது, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எரிந்த நிலையில் இருந்துச்சுங்கிறது இட்ஸ் அன் எஃபெக்ட்.
இது அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் இந்த மாதிரி வந்து அந்த அவங்களுக்கு இடையில பிரச்சனைகள் வந்து டென்ஸ் டு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அவனுக்கு வந்து பற்ற வைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே இட்ஸ் ஆர் வந்து ஃபேக்ட்ஸ் நியூஸில் இதெல்லாம் வந்து இதுக்கு இம்மீடியட் ஆர் அதர்வைஸ் முன்னாடி இருக்கலாம் அல்லது பின்னாடி இருக்கலாம் அல்லது இது எல்லாமே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஃபேக்ஷன் இஷ்யூக்கு இந்த 5 எலிமெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியாக ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இந்த செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. இதிலே நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் வந்து அடுத்து இருக்குது. அண்ட் மோர் இதுக்கு வந்து மோர் விளக்கங்கள் வந்து நம்ம அடுத்த வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய பார்ட் 2 வீடியோவில் நாம் பார்ப்போம். அதுவரை